ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கொரியன் வெப் சீரிஸாக கொண்டு வந்திருக்கேன். இது நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்லையும் இருக்குது. முழுக்க முழுக்க காமெடி மட்டுமே இருக்கும். 100% நான் கேரண்டி தரேன். இதுல மொத்தம் 8 எபிசோடு இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீரோயினியோ டாக்டர் பார்க்கறதுக்காக வந்திருக்கா. நான் பொழைக்கவே மாட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே டாக்டரோ அது வாய்ப்பு குறைவு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினியும் ஆப்ரேஷன் பண்ணால் இதுலேருந்து நான் வெளியில் வந்துடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே டாக்டரோ இல்லைம்மா, ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு உன் உடம்புல சக்தி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோயினியும் அப்போ நான் செத்து போயிடுவானா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ரொம்ப நாளெல்லாம் இல்லைம்மா, இன்னும் கொஞ்ச நாளில் நீ இறந்து போயிடுவ அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே வந்து உட்காந்துருக்கா. இங்கே ஒரு குட்டி பையன், அக்கா நீங்கள் எதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா, உங்கள் உதட்டு ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அவளோ அந்த குட்டி பையன் கையில் இருக்க ஐஸ்கிரீமை பிடுங்கி அவள் சாப்பிட்டுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. இவன் இந்த பக்கம் கத்த ஆரம்பிக்கிறான். உடனே ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். ஐஸ்கிரீம் இல்லாட்டி பரவாயில்ல, இந்த சாக்லேட் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை சமாதானப்படுத்துகிறான். அந்த இடத்துக்கு ஹீரோ கூட வேலை செய்கிற ஒருத்தர் வராரு. இந்த பொண்ணும் இந்த கிராமத்தோட கூக்குமாக்குக்காரின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு நட்டு கலண்ட கேஸு. இந்த பொண்ணோட பாட்டியும் பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாவே இரு அப்படின்ற மாதிரி ஒரு வான் பண்றாரு. எங்க ஒருத்தர் நைட்ல குப்பை கிடங்கெல்லாம் கிடக்கும்ல, அந்த பகுதிக்கு வராரு. ஏதாவது பொருள் ஏதாவது தீருமா என்னன்றதுக்காக வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் காலு ஸ்லிப் ஆகி ஒரு தண்ணி தேங்கி இருக்கும், சின்ன குளம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே விழுந்துடுறாரு. விழுந்த கொஞ்ச நேரத்துலேயே அவரோட தோல் எல்லாமே மீனோட செதில்கள் மாதிரி ஆயிடுது. அவரோட காது தனியாக கலண்டே வந்துடுது. அப்புறம் கொஞ்ச நேரம் அதே தண்ணிலேயே விழுந்துடுறாரு. இங்கே ஒருத்தர் குறைத்திருப்பு ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. இதை கவர்மெண்ட்டால் நடத்திட்டு இருக்க ஒரு ஆஃபீஸ். அங்கே ஒரு தாத்தா வந்து தினமும் ஒவ்வொருத்தர் காணாமல் போகிறாங்க. ஒவ்வொருத்தர் ஃபோட்டோவோ காமிச்சு இவர் தான் காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாரு. உடனே அந்த ஆஃபீஸரோ உங்களுக்கெல்லாம் ஒரு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிற கம்ப்ளைண்ட்டை கண்டும் காணாத மாதிரி எடுத்துகிட்ருக்காரு. அதே நேரத்தில் அதே இடத்துல இன்னொருத்தர் வராரு. இவர் பேர் தான் முந்திரி கொட்டை. அதாவது இவரை அப்படி தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அதனால் நம்மளும் இவரை அப்படின்னே கூப்பிடலாம், முந்திரி கொட்டைனே கூப்பிடலாம். இவரை பார்த்த உடனே எல்லா ஆஃபீஸருங்களும் அப்படியே பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க, பயப்படுறாங்க. இவர் எப்போ இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாலுமே ஏதாவது ஒரு புது கேஸை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். விசித்திரமாக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனாலவே முக்கால்வாசி பேர் இவரை பார்த்து பயப்படுவாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் இதே ஆஃபீஸில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருப்பான்ல, இவன் தலையில் கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆஃபீஸர் முடிவு பண்ணி ஹீரோ கிட்ட போய் தோ வந்திருக்காரு பாரு, அவரை மட்டும் நீ எப்படியாவது கரெக்ட் பண்ணி இந்த பிரச்சனையை மட்டும் சரி பண்ணிட்ட அப்படின்னா இந்த ஆஃபீஸில் அடுத்த ஸ்டேஜுக்கு நீ தான் போவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோவோ அந்த ஃபைலெல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே அதே பகுதியில் நாங்கள் போர்டு வச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். உடனே அந்த முந்திரி கொட்டையோ நீங்கள் போர்டு இப்போ தான் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க, வச்சு என்ன பிரயோஜனம், அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய ரசாயன பொருட்களும் கலக்குறாங்க, அதனால் நிறைய நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோவோ ஏற்கனவே நாங்கள் ஒரு டைம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம், ரிப்போர்ட்டும் அப்படி தான் சொல்லுது, இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, அந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். உடனே முந்திரி கொட்டையோ டோக்கன் கொடுத்து லைனில் வரனால இப்படி தான் பேசுவீங்களோ, உங்களுக்கு மேலே 4 ஆஃபீஸருங்க இருக்காங்கல்ல, அவங்கள போய் பார்த்து நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. உடனே ஹீரோவோ சார் 4 ஆஃபீஸருங்கள் இல்லை, அதுக்கு மேலே இன்னொரு ஆஃபீஸர் இருப்பார், அவரை பார்த்தும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். உடனே இவரோ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் பாட்டு கத்திட்டு இருக்காரு. ஹீரோவோ நெக்ஸ்ட் டோக்கன் யார் வாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே ஒரு வயசான தாத்தா பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவும் வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அவர்கிட்ட போய் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்பா, இந்த ஊரில் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க, 25 வருஷமாக நான் இதே ஊரில் இருக்கேன், என் கண்ணால் இதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட ஒரு வான் பண்ணிட்டு போகிறாரு. அதே நேரத்தில் ஹீரோ சாப்பிட்டுட்டு இருந்த அந்த சாப்பாடையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதே இடத்துக்கு ஒரு லேடி வராரு. கத்தரிப்பா காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி ஒரு போதனை சொல்கிறாங்க. உடனே அந்த தாத்தாவோ அந்த நோட்டீஸை வாங்கி தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் காசு இருக்கவங்க கிட்ட போய் சொல்லுங்கள், என்கிட்ட வராதிங்க அப்படின்ற மாதிரி கத்திடுறாரு. உடனே அந்த நோட்டீஸ் எல்லாமே
மேலே பறக்குது. அவருக்கு பக்கத்தில் இருந்த ஜாமான் எல்லாமே மேலே அப்படியே பறக்குது. அந்த தாத்தா ஒரு நிமிஷம் பார்த்து உறைஞ்சிடுறாரு. இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயினியும் பாட்டிக்கிட்ட, பாட்டி நான் ட்ரிப்புக்கு போகணும், காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே பாட்டியோ தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயினியோ ஏன் தர முடியாது அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி பதிலுக்கு பாட்டியும் சொல்கிறாங்க. பாட்டி செத்ததுக்கப்புறம் பணத்தெல்லாம் கூடவா வச்சு புதைக்க போகிறாங்க, உயிரோடு இருக்கும்போது உதவாத பணம் எதுக்கு பாட்டி அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. பாட்டியே பயந்துடுறாங்க. டாக்டர் ஏதோ சொன்னாங்களா, உன் உடம்பு நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் அதை சொல்லலை, மற்றவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி தரீங்க, எனக்கு மட்டும் ஏன் பாட்டி கிள்ளி தரீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. உங்ககிட்டெல்லாம் பணத்தை கொடுத்தா நீ என்ன பண்ணுவன்றது எனக்கு தெரியும், தேவையில்லாத வீண் செலவு தான் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. நீங்களாம் எனக்கு பாட்டியாக கிடைச்சதுக்கு நான் என்ன பாவம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி பேசிகிட்டு இருக்கா. உடனே பாட்டியோ நீ எல்லாம் எனக்கு பேத்தியாக கிடைச்சதுக்கு நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒழுங்கா கிச்சனுக்குள்ளே போய் வெங்காயத்தை உரிச்சு வை, அப்போ தான் உனக்கு பாக்கெட் மணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சாகிறதுக்குள்ளே அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு ட்ரிப்பு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பா. அதான் பாட்டிக்கிட்ட எப்படியாவது கேட்டு பணத்தை வாங்கி போகலான்ற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பா. இந்த இதுவும் நிறைவேறலையா, லக்கேஜை தூக்கிட்டு பாட்டிக்கே தெரியாமல் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கா. அப்போ கிச்சனில் இருந்த ஒருத்தன் பார்த்துட்றான். இவன் பேர் தான் அம்மாஞ்சி. என்னடா ஒவ்வொரு கேரக்டரையும் ஏதாவது ஒரு பேர் வச்சு சொல்கிறனே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இந்த வெப்சீரிஸில் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம அதே மாதிரி தான் சொல்லிட்டு போகிறோம். யாரையும் புண்படுத்தும் நோக்கத்துக்காக நான் சொல்லலை. என்ன ட்ரிப்புக்கெல்லாம் கிளம்பிட்ட போல அப்படின்ற மாதிரி அந்த அம்மாஞ்சி கேட்குறான். ஆமாம் நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறான். ஆமாம் ஏது காசு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். உன்னை விட்டால் யார் இருக்கா எனக்கு, நான் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு தான் நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. என்ன இந்த வீட்டோட வாரிசு நீ, உனக்கே பணம் இல்லையா, ஏதாவது ஒளிய வச்சிருப்பில்ல, அதெல்லாம் வெளியில் எடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே ஹீரோயினியோ வாரிசா, வாரிசுனா நம்ம மேலே, அதாவது என் பேரில் ஏதாவது இருக்கணும், அப்போ தான் நான் வாரிசு, என் பேரில் தான் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இங்கே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பாட்டி காதில் விழுந்துருது. என்ன ஜெனி மாத்திரை போட்டியா இல்லையா நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி பாட்டி எங்கேயோ இருந்து சவுண்டு விடுறாங்க. உடனே ஹீரோயினியோ போட்டாச்சு. இந்த பாட்டி இப்போதைக்கு போய் சேராது, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் குத்துக்கல் மாதிரி இருக்கும். சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் கிளம்புறா. உடனே அம்மாஞ்சியோ சரி பணத்துக்கு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை மட்டும் நான் சரியா பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 50 லட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இந்த பக்கம் முந்திரிக்கோட்டையோ அவங்க ஒய்ஃபு கிட்ட அப்படியே மெதுவாக பம்பி அப்படியே பேசிட்டு இருக்காரு. என் அம்மாவுக்கு 70வது பிறந்தநாள் வருது, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வெளியூருக்கு அமுச்சு வைக்கலாம் ஃப்ளைட்டில் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே அவங்க ஒய்ஃபோ கடன் வாங்கியெல்லாம் என்னால் அமுச்சு வைக்க முடியாது, பக்கத்தில் எங்கேயாவது பழனி இந்த மாதிரி எங்கேயாவது கோவிலுக்கு அமுச்சு வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவனும் இல்லை அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே இவளோ கையில் இருந்த பூவை, அதாவது இவங்க பொக்கே கடை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க, கையில் இருந்த பூவை இன்னும் நீ செத்து போகலையா அப்படின்னு சொல்லி அந்த பூவை போட்டு மிதிச்சு அப்படியே நசுக்கிறா. உடனே அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஏய் நான் கிளம்பிட்டேன்டி, செத்த பூவை எத்தனை தடவை சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதே நேரத்தில் ஸ்கூலில் போய் குழந்தைய கூப்பிடலான்னு சொல்லிட்டு இவரும் போறாரு. மழை பெஞ்சிட்டு இருக்கும். அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கும்போது காலு ஸ்லிப் ஆகி செருப்பு பிஞ்சிரும். அதை கரெக்ட் பண்றேன்னு போயிட்டு திருப்பியும் காலு ஸ்லிப் ஆகி அப்படியே விழுந்துறாரு. அதே நேரத்துல மழையும் பெஞ்சிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் அவ பொண்ணு பார்த்துட்டு இருப்பா. அப்பா இப்படி கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பொண்ணு வந்தோடனே வாமா போலாம் அப்படின்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. உடனே அந்த பொண்ணும் எதுவுமே கண்டுக்காத மாதிரி போறா. பொண்டாட்டியும் மதிக்க மாட்டேங்கிறா, புள்ளையும் மதிக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் ஹீரோயினியும் ட்ரிப்புக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்காக போறா. கூடவே கத்தி சிசரு கயிறு எல்லாம் எடுத்துட்டு இருப்பா. அதே இடத்துக்கு ஹீரோவும் வந்திருப்பான். தெரியாம இவ ஜாமானை தூக்கி கீழே போட்டிருப்பா. இதை ஹீரோ பார்த்துறான். ஹீரோவும் எதுவும் பெருசா கண்டுக்கல. பில் போட வரும்போது இது எல்லாத்தையும் ஒரு லேடி பார்த்துறாங்க. என்ன ஜெனி, என்ன ட்ரிப்புக்கு எதுவும் கிளம்பிட்டியா, என்ன ட்ரிப்புக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கி வச்சிருக்க, உங்க பாட்டி அலோ பண்ணிட்டாங்களா என்ன, பரவாயில்லையே உங்க பாட்டி நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க, அப்படி இருந்தும் உனக்கு நல்லா செலவு பண்ணுறாங்க, பரவாயில்ல உன் பாட்டி முன்ன மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி பாட்டியை பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினியும் யாருக்குமே தெரியாமல் வந்து கச்சிதமாக வேலையை முடிச்சுட்டு போகணுன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் மொத்த கடைக்குமே தெரிஞ்சிருக்கு இவ தான் ஜெனின்றது. விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் மெதுவாக வெளியில் வந்துட்டு இருப்பா. அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு, லக்கேஜோட வீல் இருக்கும்ல அது கீழே விழுந்து உடஞ்சிரும். பக்கத்துலேயே ஒரு ட்ரே இருக்கும், அதில் தூக்கி போட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு இவன் மாற்றிட்டு இருப்பா. அதே நேரத்தில் ஹீரோவும் வந்துடுறான். இது அந்த தாத்தாவோட ட்ரேவாச்சே. அது மட்டும் இல்லாமல் கடையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயினி கத்தி
சிசரெல்லாம் வாங்கி வச்சிருப்பாள். இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஆல்ரெடி ஊருக்குள்ள ஹீரோயினிய பைத்தியக்காரி மாதிரி ஒரு கதை கட்டி விட்டுருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, அந்த தாத்தாவை என்ன பண்ண சொல்லு, நீ தான் ஏதாவது பண்ணியா, இந்த சூட்கேஸில் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினியை விடாம கேள்வியாக கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினியும் டே மரியாதையா விட்டுடுடா, நான் முதல்ல கிளம்பணும், என்னை விடுடா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. இவன் விடவே மாட்டேங்கிறான். 2 பேரும் சேர்ந்து அந்த பேக்கை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த பேக்கில் இருந்த பொருள் எல்லாமே சதுரி கீழே விழுகுது. அதே நேரத்தில் ஒரு பொம்மை கீழே விழுந்துடும். இவனோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போவான். உடனே ஹீரோயினியும் வேகமாக போய் பொம்மை எடுத்து அதே பொம்மையால் ஹீரோவை ஓங்கி ஒரு அப்பு விடுவா. அதே நேரத்தில் பாட்டியும் கால் பண்ணியிருப்பாங்க. மழை பெஞ்சிட்ருக்கு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த மழையில் உன் உடம்பு சேராது, சீக்கிரமாக ஏதாவது ஒன்று ஜுரங்கிரம் வந்துடும், முதல்ல வீட்டுக்கு வா நீப்பா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஹீரோவோ நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். உடனே ஹீரோயினியோ உன்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போ, என்னோட லாயர் மூலிமா உன்னை நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பாட்டியோ இந்த பக்கம் முதல்ல சீக்கிரமாக வீடு வந்து சேரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவளோ பாட்டி நான் கடைசியாக உங்ககிட்ட கேட்குறேன், என்னை ட்ரிப்புக்கு அமுச்சு வைப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே பாட்டியோ முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அம்மாஞ்சியை பார்க்கறதுக்காக முந்திரி கொட்டையும் வந்திருக்காரு. கரெக்டாக முந்திரி கொட்டை மலையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மாஞ்சியும் வந்துடுறான். இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஊர்லேயே பணக்காரங்க ஒருத்தங்க ட்ரிப்பு போகிறாங்க, அதுவும் 50 லட்சம் செலவு பண்ணி அப்படின்ற மாதிரி அம்மாஞ்சி சொல்கிறான். உடனே அந்த முந்திரி கொட்டையோ யாரு, அந்த பாட்டியோட பேத்தி கிளம்புதா, அந்த கூக்குமாக்குக்காரியா இந்த மாதிரி போகிறா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக கரண்ட் போயிடுது. ஹீரோயினி அவள் வாசலையே நிற்கிறா. இதை முந்திரி கொட்டை பார்த்துட்டு பயந்துடுறாரு. அடச்சி நீயா, முதல்ல உள்ளவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாரை பார்த்து கோக்குமாக்குக்காரின்னு சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. உடனே முந்திரி கொட்டையோ பின்ன யாருக்குமே அடங்காமல் யார் பேச்சையும் கேட்காம உன் சௌரியத்துக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்க, அப்போ உன் பேர் என்ன சொல்லுவாங்க, கொக்கு மக்குக்காரின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. உடனே ஹீரோயினியோ எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையே இல்லாமல் முதல்ல முந்திரி கொட்டையாட்ட வந்து முன்னாடி வந்து நிற்கிறீங்களே, ஊர்க்காரங்க எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வச்ச பேர் முந்திரி கொட்டை, அதில் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறா. உடனே அந்த முந்திரி கொட்டையோ என்ன சின்னவங்க பெரியவங்கன்னு மரியாதையே இல்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே அம்மாஞ்சியோ போது நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த முந்திரி கொட்டையோ ஆமாம் நீ ட்ரிப்புக்கு போகிறேன்னு கேள்விப்பட்டேன், அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் பாட்டி என்ன விட்டுருவாங்களா என்ன, உங்கள் பாட்டி விட்டாலும் உங்கள் பாட்டிக்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி உன்னை போக விடாமல் நான் பண்ணுறேனா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்காரு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஷேர் உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி ஒரு டீலை போடுறா. இந்த பக்கம் நடுராத்திரில் ஹீரோவோட வீட்டு ஓனரம்மா ஹீரோவை பார்த்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நைட் ஆனால் உன் ரூமில் எப்போ பாரு ஏதாவது ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, என்னதான் நடந்துட்டுருக்கு, கீழே எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ரூமை பார்த்தோம் அப்படின்னா பொருட்கள் எல்லாமே செதறி கிடக்குது. ஹீரோவும் அப்படியே சிகரெட் அடிச்சுட்டு ஒரு ஃபைல் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் அம்மாஞ்சியோ நம்ம பாட்டிக்கு பண்ணுறது பெரிய துரோகம், இதை நம்ம பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோயினியோ டே நீ எங்கள் பாட்டிக்கிட்ட அதிகமாக கடன் வாங்கின விட அவமானத்தை தாண்டா அதிகமாக வாங்கியிருக்க, இப்போ சொல்லு இதை நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி 1க்கு 2 உசுப்பேத்தி விட்றா. உடனே அவனும் இந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறான். பிளான் என்னென்னா ஹீரோயினியை கட்டி போட்டு பிளாக்மெயில் மாதிரி பண்ணி பாட்டிக்கிட்ட பணத்தை வாங்குறது தான் இவங்களோட பிளானு. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க, அதை எடுத்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் ஹீரோயினுக்கு ஏற்கனவே உடம்பு வீக்காக இருக்கும்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிரியுது. இந்த பக்கம் 2 பேரும் திரும்பிட்டு இந்த வீடியோ சரியாக வரல, திரும்பவும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா ஹீரோயினியோட தலை தொங்கிருச்சு. ஹீரோயினி செத்து போயிட்டா. இவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பார்த்தா அதே நேரத்தில் பாட்டி கால் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாட்டி ஹீரோயினி ஃபோன் எடுக்காததுனால ஒரு பையன்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோயினி எங்கே இருக்கான்னு பார்த்து கால் ட்ராக்ஸ் பண்ணி என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினியோட டெட் பாடி எடுத்துட்டு அந்த குப்பை கிடங்கு கிடக்கும்ல அந்த பகுதிக்குள்ளே வராங்க. இங்கே சிசிடி கேமரா கிடையாது, போலீஸுங்களும் அதிகமாக வரமாட்டாங்க, நம்ம தைரியமாக இவளோட பணத்தை இங்கே புதைக்கலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி முந்திரி கட்ட ஒரு பிளானை போடுறான். கண்டிப்பாக ஹீரோயினியோட
ஆத்மா நம்மளை மன்னிச்சிரும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோவும் அதே இடத்துல இருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் அப்படியே பின்னாடி போறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறான். உடனே முந்திரி கொட்டையும், ஆமா நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு திரும்ப கேக்குறாரு. இல்ல காலையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அதுதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். உடனே முந்திரி கொட்டையோ, எப்படி சமாளிக்கிறது, காலையில அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப என்னடானா திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். பக்கத்துல அம்மாஞ்சியோட முகமே சரியில்லை. யாமா என்னது இது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அப்படியே பின்னாடியே போவான் பாருங்க. ஹீரோயினி வண்டியில போட்டிருந்திருப்பாங்களா, அவளோட டெட் பாடி அப்படியே உருண்டு போய் அந்த தண்ணி தேங்கி இருக்கும் அந்த இடத்துல போய் விழுந்துருது. ஹீரோவும், ஆமா இது என்னது இது, அந்த பாட்டியோட பேத்தி தானே இது, இவளை கிட்னாப் பண்ணி கொன்னுட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே இவன் போய் இவங்க 2 பேரும் போய் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து, இல்லை இவ பக்கமே நாங்கள் போகலை, இவ எப்படி செத்தான்றது எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இதுக்கு நாங்கள் காரணமும் கிடையாது, இவளை நாங்கள் கிட்னாப் பண்ணவும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் எவ்வளவோ சொல்கிறாங்க. ஹீரோவோ போலீஸ்க்கு கால் பண்ணுறான். தயவு செஞ்சு கால் மட்டும் பண்ணிடாத, இவளை நாங்கள் கிட்னாப் பண்ணவும் கிடையாது, கொலை பண்ணவும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதே நேரத்தில் ஃபோன் வந்து போலீஸ்க்கு லைன் போயிருக்கும். நீங்கள் கவலையப்படாதீங்க, இன்னும் 5 நிமிஷத்தில் போலீஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி திரும்பவும் கால் பண்ணியிருப்பாங்க. அட பாவி, இவ்வளோ நேரம் கதர்னமேடா, கால் பண்ணாதன்னு பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அம்மாஞ்சியோ, போச்சு என்னோட லைஃபே போச்சு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அதே இடத்துக்கு போலீஸ்காரங்கெல்லாம் வந்துடுறாங்க. பார்த்தா ஹீரோயினியோட டெட் பாடியை காணோம். போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கிறாங்க. அம்மாஞ்சி அந்த தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பான். இன்னொரு போலீஸ்காரர் போய் அந்த தண்ணிக்குள்ளே போய் அம்மாஞ்சியை விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் இன்னொரு போலீஸ்காரோ ஹீரோ கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. பாட்டியோட பேத்தியை இவங்க கிட்னாப் பண்ணி கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, அப்படின்னா டெட் பாடி எங்கே சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவோ, இவங்க கூட இன்னொருத்தரும் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கணும், அவங்க தான் இவங்களோட டெட் பாடியை கண்டிப்பாக தூக்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த போலீஸ்காரரோ, நீங்கள் சொன்ன பொண்ணு அதுவான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி கையை காமிக்கிறாரு. உடனே ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஹீரோயினி உயிரோட வந்திருக்கா. இதை பார்த்துட்டு அம்மாஞ்சியும் முந்திரி கொட்டையும் உறைஞ்சிடுறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.